ஃபஸ்ட்டு மார்சிப்பன் செய்கிறதுக்கு நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம பொடியாக நல்லா அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு. நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கெட்டிமாக இருக்கிற போல் இருக்கும், அதனால் நல்லா தூள் ஆக்கிடுங்க அதை. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த பிளேட்டில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கெட்டிமாக இருக்கலாம் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா தூளாயிடுச்சு. அது கையிலையும் வந்துட்டு நல்லா ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்கள், எண்ணெய் பிசுக்கலாம் எதுவும் இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதையும் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த முந்திரி பவுடரில் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இது கூட வந்துட்டு நான் ஆல்மண்ட் வாட்டர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், அதாவது 1/4 டீஸ்பூன்லேயே ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளேவர் கோசம் தான், நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஊற்றலாங்க. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முந்திரியும் நம்ம பொடி பண்ண சர்க்கரையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே நல்லா ஒட்டி உருண்டை பிடிக்கிற போல் வருங்க. ஓகே, இது கூட வந்துட்டு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். அதுலேயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா ஒட்டிக்கும். அது இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரிலாம் பிசையக்கூடாதுங்க. நார்மலாக அந்த கேஷ்நட் பவுடரை வந்து ஒன்றா சேர்த்துருந்தா போதுங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா சேர்ந்துட்டே வருது பாருங்கள். ஓகே, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒட்டி வந்துடும். இங்கே பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு கலர் மட்டும் உங்களுக்கு சும்மா போட்டு காட்டுறேன். கொஞ்சமாக போடுங்க, சும்மா லைட்டாக. உங்களுக்கு கலர் வேண்டான்னா நீங்கள் அப்படியே இந்த ஒயிட்லேயே அப்படியே பண்ணிடலாம். நம்ம இது வந்து குக் பண்ணவே வேண்டாம், நம்ம அப்படியே வந்து செஞ்சிடலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த லைட்டாக கலர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஓகேங்க, இது வந்து ஒரு கோவா ரெசிபிங்க இது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. ஓகே, இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கேன் அந்த கலரு, மீதியெல்லாம் அப்படியே ஒயிட்டாக தான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து அப்படியே கையிலையும் எந்த டிசைன் வேணால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மோல்டு ஒன்று இருக்குது, மார்சிப்பன் மோல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிறிஸ்மஸ் டைம் அப்போது அந்த டெக்கரேஷனுக்கோசம் நம்ம வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாக்லேட் மோல்டு இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், அந்த கேண்டி ஸ்டிக்கில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1 hour அப்படி வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடுங்க. அது இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நல்லா செட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு தனியாக அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, அழகாக அந்த டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ நல்லா தனித்தனியாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சாண்டா கிளாஸோட கிஃப்ட் இது. ஓகே, ஸோ ஓகேங்க, சூப்பருங்க. இதை வந்து மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ செஞ்சு பார்த்துட்டு இந்த கிறிஸ்மஸை நல்லா கொண்டாடுங்க. ஓகே, சூப்பரான மார்சிப்பன் ரெடி.